இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரிக்கு போகிறது, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நியூசிலாண்டா இல்லை கனடாவா. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கனடாவோட சிஆர்எஸ் கட் ஆஃப் மார்க்குக்கு மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரா வந்து அந்த சிஆர்எஸ் கட் ஆஃப் ஸ்கோர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை மீட் பண்ணாதான் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான இன்வைட் அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்லாம் என்னென்ன, இப்படி ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆனஸ்டான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாக குயிக்காக பிஆர் எடுக்கிறதுக்கு நியூசிலாந்து தான் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸிங் டைமிங்க்கு கனடா தான் பெஸ்ட்டு. ரீசன் என்னன்னா, நியூசிலாண்டோட ஸ்கில்டு மைக்ரண்ட் கேட்டகரி வந்து பாயிண்ட்ஸ் பேஸ்டு. அது நீங்கள் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 160+ பாயிண்ட்ஸ் தான் வந்து தேவைப்படும். ஆனால் கனடாவோட சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலையும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும் போது. மார்ச் 2026 ட்ராவோட அந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 511. ஸோ இதே மாதிரி ஒரு கட் ஆஃப்க்கும் அது மாறும். ஸோ உங்களோட பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற டர்ன் வர வரைக்கும் நீங்கள் கனடாக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் டைம். கனடாக்கு ஆவரேஜ் ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வீக்ஸ். ஆனால் நியூசிலாண்டுக்கு ஆவரேஜ் ப்ராசஸிங் டைம் 15 வீக்ஸ். பட் கனடாக்கு ஒன்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆயிட்டீங்க, அவங்களோட சிஸ்டம்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அவங்களோட ப்ராசஸிங் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஈவன் லெஸ் தென் 25 வீக்ஸ்க்குள்ள கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் நியூசிலாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கில்டு மைக்ரண்ட் கேட்டகரியில் ஒரு ஜாப் எடுத்து அது மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அந்த லிஸ்ட்டில் க்ரீன் லிஸ்ட்டில் எந்த டயரில் அந்த ஜாப் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ரெசிடென்சி அப்ளை பண்ணி உங்கள் கையில் ரெசிடென்சி வர்றதுக்கு 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் ஆகும். நியூசிலாந்து வெர்சஸ் கனடாவோட ப்ராசஸிங் டைம்ஸ். அடுத்தது பாத்வேஸ் அண்ட் காம்படிஷன். கனடாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து விசிட்டர் விசா இல்லாமல் ஒர்க் சம்மந்தப்பட்ட விசாவோ இல்லைனா வந்து கனடாக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய விசாவோ 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்கு. அதே வந்து நியூசிலாண்டில் 8 டைப்ஸ் ஆஃப் விசாஸ் வந்து இருக்கு. ஆனால் கனடாவில் ஒரு வருஷமும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து உள்ள டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் மூலியமாக போய்கிட்டு இருக்காங்க. கனடா வந்து பெரிய கண்ட்ரி நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும் போது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ராவின்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டைரக்ட் பிஆராக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லைனா ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப், இல்லைனா வந்து எம்ப்ளாயர் ட்ரிவன் பெர்மிட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு நிறைய டோர்ஸ் இருக்குது. வேறு நியூசிலாந்து எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்மாலர். உங்களுக்கே தெரியும் நியூசிலாண்டோட ஜாப் மார்க்கெட்டுமே ரொம்ப சின்னது. பட் இஃப் யூ லேண்ட் இன் அ ஜென்யூன் ஜாப், நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிரீன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டயர் 1 or 2 இருக்கக்கூடிய ஜாப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் லேண்ட் ஆகிட்டீங்கன்னா காம்படிஷனும் ரொம்ப கம்மி. நீங்கள் சீக்கிரமாக ரெசிடென்சி எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கிரீன் லிஸ்ட் 2026 பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நியூசிலாந்து கிரீன் லிஸ்ட்டை பற்றியான ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரியல் சினாரியோ நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. கனடாவில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் ஒரு தடவையும் thousands of people கூட தான் கம்பீட் பண்ணுவீங்க. என்னதான் உங்களோட ப்ரொஃபைல் பயங்கர வெயிட்டாகவே இருந்தாலும் நீங்கள் மல்டிபிள் ட்ராஸ்க்கு வெயிட் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு இன்வைட் வர்றதுக்கு. ஆனால் நியூசிலாண்டில் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்தே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைச்ச ஜாபு அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர் அண்ட் அது வந்து கிரீன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப் அப்படின்னா நீங்கள் அந்த காம்படிஷன் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு நியூசிலாண்டுக்குள்ளே லேண்ட் ஆன உடனே டயர் 1 இருந்தால் நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ரெசிடென்சி அப்ளை பண்ணிடலாம். டயர் 2 இருக்கக்கூடிய ஜாபாக இருந்தால் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு ரெசிடென்சியை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் லிவிங். நியூசிலாண்டா கனடாவா, எது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற கண்ட்ரி? நியூசிலாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரெண்டல் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ரெண்டல் ப்ரைஸஸ் நீங்கள் கனடாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் க்ராசரிஸாக இருக்கட்டும் இல்லை அதர் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் நீங்கள் கனடாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மி. ஸோ நீங்கள் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கான கால்குலேஷனை நீங்கள் போடும் போது உங்களுக்கு மெயின் தேவை என்னென்ன, அதாவது ரெண்ட்டு, க்ராசரிஸ், ஃபியூவல், மொபைல் பேக்கு, இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் லிஸ்ட் பண்ணி அது எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களோட முடிவை நீங்கள் எடுங்க. அப்படி சப்போஸ் நியூசிலாண்டில் நீங்கள் வந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு கிளியர் வீடியோ, எவ்வளோ செலவாகும் ஒரு வாரத்துக்கு, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சா எவ்வளோ மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற கிளியர் டீட்டெயிலை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். ஸோ என்னோட ஆனஸ்ட் சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களோட பேப்பரில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் டாப்பில் இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா
கனடாக்கு அப்ளை பண்ணுங்க. இல்ல எனக்கு ரொம்ப கிளியரான பாத்வே வேணும், நான் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஈஸியான ஒரு பாத்வே வேணும், கண்டிப்பா எனக்கு என்னால ஜாப்ல லேண்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நியூசிலாந்துக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்பெசிபிக் கண்ட்ரி இல்ல ஒன் பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற விஷயமே கிடையாது. உங்களோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்றத வச்சுதான் நீங்க போகக்கூடிய கண்ட்ரியுமே உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நீங்க நியூசிலாந்துக்கா இருக்கட்டும், கனடாக்கா இருக்கட்டும், இல்ல அதர் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா, யூகே, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் உங்களுக்கு ஐஎல்ஸ் ஆர் பிடிஇ கண்டிப்பாக தேவை. நீங்கள் உங்ககிட்ட வந்து பயங்கர டேலண்ட் இருக்குது, உங்கள் ப்ரொஃபைல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படி இருந்தாலும் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நியூசிலாந்துக்கு வந்து ரெசிடென்சி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஐஎல்ஸ் ஸ்கோர் நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். கனடாக்கு நீங்கள் பிஆர்கே எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் நீங்கள் வந்து ட்ராவில் போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஐஎல்ஸ் வேணும். ஸோ உங்களோட இங்கிலீஷ் மஸ்ட், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும். அதனால் அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயம் தெரியணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை என்னால் உங்களுக்காக மேக் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.